குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12/7/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B 1C எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கேள்வி பார்க்கலாம். எ மெஷின் காஸ்டிங் ₹1 lakh depreciates in value and becomes ₹72,900 after 3 years. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன். ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைந்தது 3 ஆண்டுகளில் ரூபாய் 72,900 இருந்தது எனில் கழிவு சதவீதம் என்ன? நான் ஒவ்வொரு ஆப்ஷன் ஆன்சர்லேருந்து கொஷின் போகிறேன். இப்போ முதல்ல 10% கரெக்டாக நம்ம செக் பண்ணுவோம். அப்போது முதல் வருஷத்தில் 10% குறையுது. 100க்கு 10னா 1,00,000க்கு எவ்வளவு? 1,00,000க்கு ₹10,000 குறையும். கரெக்டுங்களா? அப்போ முதல் வருஷம் முடியும் போது அந்த மிஷினோட ரேட் என்னவாக இருக்கும்? ₹1,00,000 10,000 போக மிச்சம் ₹90,000 ஆகும். இதுதான் ரெண்டாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது. அப்போ ரெண்டாவது வருஷம் முடியும் போது கழிவு என்னவாக இருக்கும்? 90,000ல் 10%. அது எவ்வளவு? 90,000ல் 10% 9,000. அப்போ 90,000லேருந்து 9,000 கழிச்சா என்ன கிடைக்கும்? 81,000. இப்போ மூணாவது வருஷத்தில் என்ன நடக்கும்? இந்த 81,000ல் 10%. அப்போ எவ்வளோ கழியும்? 8,100. அப்போ 81,000ல் 8,100 போக 72,900. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஒருவேளை ஆப்ஷன் ஏ தப்புனா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டுங்களா?